வந்து பொன்னிக்கிட்ட தைலம் போட சொல்கிறாரு. பொன்னியும் போடுறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து ரொம்ப தலைவலியால் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்காரு. அப்போ பொன்னி வந்து கொஞ்ச நேரம் அவருக்கு வந்து சுடுதண்ணி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா கரெக்டாக அங்கே பிரீத்தி வராங்க. பிரீத்தி வந்து அப்படியே சக்தி வந்து தலைவலியில் படுத்துட்ருக்கதும் அப்படியே வந்து தன்னறியாமல் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு பிரீத்தி வந்து கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்த பொன்னி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பொன்னி பிரீத்தியை கூட்டிட்டு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ண வச்ச, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு தான் இருக்க உடனே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, இவ்வளோ நாள் இதுக்கு தான் தங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்து அவ்வளோதான் பொண்ணி ஒன்று என்ன உன் விஷயத்துக்கு பேசிட்டு போகிற அப்படின்றாங்க. வாழ்க்கையை தட்டி பறிச்ச நீ தான் அப்படின்றாங்க. யார் வாழ்க்கையை தட்டி பறிச்சது? இங்கே பார், அவர் வந்து என்னோட வீட்டுக்கார், புரியுதா? தேவையில்லாமலாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாது, இந்த வீட்டில் உனக்கு இடமும் கிடையாது, பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடிப்போ, அப்படி இல்லை அவ்வளோதான், இந்த பொண்ணியோட இன்னொரு ரூபத்தை நீ பார்ப்ப அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்க? மரியாதை நாளைக்கு காலை நீ வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்த அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு பிரீத்தி அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க. பிரீத்தி வந்து ரூமுக்கு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தா என்ன அவள் திட்டிருப்பா, அவளுக்கு அவ்வளோ திமிரா? விடமாட்டேன் நீ பொண்ணி, உன்னை சும்மாவே விடமாட்டேன், நீ வாழ்ந்துடலாம் நினச்சிடியா? சக்தி கூட வாழவே முடியாது, எப்படியும் வந்து உன்னை சக்தி கிட்டேருந்து பிரிப்பேன், அதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே, அதுக்கப்புறம் சக்தியை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொண்ணி வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. இந்த பிரீத்தி இப்படி பண்ணுறாளே, இவளை சும்மாவே விடக்கூடாது, இவள் இந்த வீட்டில் இருந்தால் பெரிய பிரச்சனையாகும், இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தெரியலையே, இவளாக போயிட்டா ரொம்ப நல்லது, போராளாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் சக்தி வந்து என்ன பொண்ணி இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு தலைவலின்றாங்க. பரவாயில்லன்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இது வரைக்கும் வந்து பிரீத்தி பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சக்தி அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற பொண்ணி? ஆமாங்க, இப்போ கூட வந்து உங்ககிட்ட கேவலமாக இருக்க எனக்கு நினச்சாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அவளை நான் இப்போவே என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சொன்னால் கேளுங்கன்றாங்க. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. பிரீத்தி அப்படின்னு பிரீத்தி வராங்க. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் செய்வேன், இவ்வளோ நாள் இங்கே தான் இதுக்கு தான் நீ இருந்தியா? நானும் என்னமோ நினச்சேன் உன்னை, நீ நல்ல பொண்ணு நினச்சேன், இப்படி கேவலமாக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன், என் வாழ்க்கையில் பொண்டாட்டி நான் அது என் பொண்ணி மட்டும்தான், மரியாதைங்கிறது போயிடு, அப்புறம் அவ்வளோதான், உனக்கு முதல்ல இவளோட திங்ஸ்லாம் எடுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்லேயும் உனக்கு இடம் கிடையாது, ஆஃபீஸ்லேயும் உனக்கு இடம் கிடையாது, போடிங்கிறது அப்படின்னு துரத்தி அனுப்புகிறாரு. அப்படியே பதறி எழுந்துக்கிறாங்க பிரீத்தி. ஐயோ பொண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இது நடக்கவே கூடாதுன்னு நினச்சினே, அதான் நடந்திருக்கே, இப்போ பொண்ணி சொல்லதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னை வீட்டை விட்டு துரத்த போகிறான், சக்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே கீழே வந்து அப்படியே வந்து பூனை மாதிரி கீழே இறங்கி வராங்க. பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. பொன்னி வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்பா எதுவும் நடக்கலை, இது வரைக்கும் வந்து சக்தி கிட்ட பொண்ணி எதுவுமே சொல்லலை, சொல்லியிருந்தா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும், சரி சொல்கிறதுக்குள்ளேயுமே வந்து எப்படியாவது பொண்ணி பற்றின உண்மையை நம்ம சக்தி கிட்ட சொல்லிடணும், அப்போது சக்தி வந்து பொண்ணி எது சொன்னாலும் நம்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து முடிவெடுக்கிறாங்க. பிரீத்தி வந்து சக்தின்னு கூப்பிட்டுட்டே கீழே வராங்க. 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து பொண்ணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சக்தி வந்து எப்போ கிளம்பி போயிட்டார் ஆஃபீஸ்க்கு, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பிரீத்திக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. இது முடியுது.